கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை என்று வாசிக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒருபோதும் மனப்பூர்வமாய் சிறுமைப்படுத்த சஞ்சலப்படுத்த ஒப்பு கொடுக்கிற தேவன் அல்ல. இதைத்தான் ஏசாயா 57:16 நான் என்றைக்கும் கோபமாயிருப்பதில்லை, ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே என்று சொல்லுகிறார். நாம் சோர்ந்து போவதை கூட விரும்பாத தேவன். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிறவர். சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறவர். உதவியற்ற சிறுமையானவர்களை அவர் விடுவிக்கிற தேவன். ஆனால் சில நேரங்களிலே நாம் சிறுமையாக்கப்படுகிறோம், சஞ்சலப்படுத்தப்படுகிறோம். ஏனென்றால் நம்மை சிகரங்களை காண வைப்பதற்காகவே இப்படிப்பட்ட சில சிறுமையான அனுபவங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். அப்படி அனுமதித்தாலும் அவர் தமது மிகுந்த கிருபையின்படி நமக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே தேவ கிருபை நம்மை தாங்குகிறதாய் இருக்கிறது என்று 32ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சிறுமையை பார்த்து சிரிக்கிற தேவன் அல்ல. ஏனென்றால் யோவான் 11ஆம் அதிகாரத்திலே நாம் லாசருனுடைய மரணத்தை குறித்து வாசிக்கிறோம். அங்கு லாசருவை இழந்து மார்த்தாலும் மரியாலும் அழுது கொண்டு இருந்தபோது இயேசுவும் அவர்களோடு கூட சேர்ந்து சஞ்சலப்படுகிறார். ஆனால் இயேசுவுக்கு தெரியும் இந்த மரணம் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவானது என்று. அதை அறிந்தும் சஞ்சலப்பட்டவர்களோடு கூட அவர் சஞ்சலப்பட்டார். இப்படிப்பட்ட நல்ல தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அவர் மனப்பூர்வமாய் ஒருபோதும் நம்மை விட்டு கொடுக்கிற தேவன் அல்ல. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஈசாக்கை பலி செலுத்த சொன்ன பொழுது ஆபிரகாமுக்கு சஞ்சலமாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் அதன் முடிவு சர்வத்திற்கும் அவனை தகப்பனாய் மாற்றுவதற்காகவே இப்படிப்பட்ட பாதையின் வழியாக தேவன் நடத்தினார். தானியேல் ஜெபித்ததினாலே சிங்கக்கேபிக்கு அனுப்பப்பட்டார். அங்கு இரவிலே ராஜா சஞ்சலப்படுகிறார். ஒன்றும் நடக்கவில்லை. ஏனென்றால் நம்முடைய முடிவு மனிதனுடைய கையிலே இல்லை. அங்கு முடிவு என்னவென்றால் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்ற தீர்மானம் அங்கு நிறைவேற்றப்பட்டது. அனனியா, மிசாவேல், அசரியாவினுடைய வாழ்க்கையிலே அக்னி சூளையின் அனுபவங்கள் வந்தது. ஏனென்றால் தேவனுக்காய் அவர்கள் வைராக்கியமாய் நின்றதினாலே அவர்கள் வைராக்கியமாய் நிற்க அங்கு சூளை சூடாகி கொண்டே இருந்தது. ஆனால் இதன் முடிவு சொல்லும் பொழுது ராஜா சொல்லுகிறார், இவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறார். நாம் நமக்கே ஆசீர்வாதமாய் இராமல் நம்மை அநேகருக்கு தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காகவே இப்படிப்பட்ட சிறுமையான சஞ்சலமான காரியங்களை தேவன் அனுமதிக்கிறார். அப்படி அனுமதித்தாலும் அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று 31ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் நம்முடைய இன்றைய சூழ்நிலைகளை மாத்திரம் பார்த்து நாம் தேவனிடத்திலே கேள்வி கேட்கிறோம். ஆனால் அவர் நம்முடைய நாளைய சிகரங்களை, நாளைய உயர்வை அவர் பார்க்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்து அவர் நம்மை உயர்த்த போதுமானவர். இப்படிப்பட்ட சிறுமைகளையும் சஞ்சலத்தையும் பார்த்து ஒருவேளை சோர்ந்து போய் கர்த்தரை விட்டு தூரம் போய் இருப்பீர்களானால் தேவனடை திரும்புங்கள். நான் உங்கள் சீர்கேட்டை குணமாக்கி அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என்று ஓசியா 14:4 சொல்லுகிறார். ஆகவே தேவனிடத்திலே கிட்டி வருவோம். நம்முடைய சிறுமைகள் சஞ்சலங்கள் எல்லாம் கொஞ்ச காலம்தான். நம்மை சிகரங்களை காண வைக்கிற தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை உயர்த்துவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்ற வேத வார்த்தையின்படி இப்படிப்பட்ட சிறுமையான சஞ்சலமான நேரங்களிலும் ஆண்டவரே உம்மை நம்பி ஆண்டவரே தங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவ மகிமையை கர்த்தர் நீங்கள் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய முடிவு உம்முடைய கரங்களில் இருக்கிறது. எங்களுக்கு மிகுந்த கிருபையின்படி இறங்குகிற தேவன், எங்களை கைவிடாத தேவன், கூட இருந்து நடத்துவீராக. உடைய வல்ல கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.